ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு அவன் யாருன்ற விஷயத்தையே மறைச்சு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்றான். ஆனா அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்குள்ள என்னென்ன ட்ராஜடி எல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் கதை. சோ இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். எஸ் எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ்ஸோட நடந்து வந்துகிட்டு இருக்கா. இவளோட பேரு வந்து ஆனி. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு அவளால நோ சொல்ல முடியல. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமும் இல்ல. ஏன் நோ சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தா, இவளை வளர்த்த அப்பா வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வேற வழி இல்லாம ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறா. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தலை தெறிக்க தனியா ஓடிக்கிட்டு இருக்கா. அதுவும் கொட்டுற பனில. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளவு எக்கச்சக்கமான ஆளுங்க வந்து துரத்திக்கிட்டு வராங்க. யாரு இவங்க எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹீரோயினோட அப்பா வராரு. அப்பானா வளர்த்த அப்பா. இன்னைக்குதான் ஹீரோயினுக்கு 18 வயசாயிருக்கு. 18 வயசு ஆனதுனால பணத்துக்காக இவள வந்துட்டு ஒரு வயசான கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக பேசியும் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு கல்யாணம். அதனாலதான் ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வரா. அந்த டைம்க்கு தான் நமக்கு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவோட பேரு வந்து ஷின்ஹா. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, நீ என்ன கேட்டாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க அப்பாவோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு தும்சம் பண்றான். கண்டிப்பா நான் உங்க 2 பேரையும் சும்மாவும் விட மாட்டேன், நிம்மதியா வாழவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ வந்து ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றவன் போல. இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீ காசு வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொல்லி என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த 200 ரூபாய் எடுத்து நீட்டுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு தேவை நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். இதுல என்ன ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தான் ஸ்கூல்ல மோசமான புள்ளி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஹீரோ மேல கோவமும் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் கிட்ட எவனாவது வந்து வம்பு பண்ணா இல்ல அவகிட்ட பேச ட்ரை பண்ணானா, அவன் சாகுற அளவுக்கு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோயினுக்கு இவன் வேலை வெறுப்பு அதிகமாயிட்டே போகுது. அது இல்லாம ஹீரோயின் கிட்டயே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க உன்னை பார்த்தா மட்டும் கிடையாது, நீ அவங்கள பார்த்தாலுமே அவங்களுக்கு தான் அடி விழும், அவங்களுக்கு தான் உயிர் போகும். அதனால நீயும் பார்த்து உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா ஹீரோயின் வந்து நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் நீ என்னை பிரேக்கப் பண்ண முடியாது. நீ எப்படி வந்து என்னை பிரேக்கப் பண்ணுவ? நீ எப்படி அந்த முடிவு எடுப்ப? நானே உன்னை போன்னு சொன்னாலும் நீ என் கிட்டதான் இருக்கணுமே தவிர நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னால பார்க்க முடியல இதெல்லாம், நீ பண்றதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றா. நீ பயந்தாலும் சரி, நீ என்ன ஆனாலும் சரி, என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கீழே விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன விடல அப்படின்னா கண்டிப்பா நானே செத்து போயிடுவேன். என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. நீ பண்ற அட்டூழியம் எல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. நீ வந்து எல்லாரையும் பயங்கரமா அடிக்கிற, ரொம்ப மோசமானவனா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அழறா. உடனே ஹீரோ கடுப்பாயிடுறான். மரியாதையா இங்க இருந்து வெளியில போ. இதுக்கப்புறம் நான் செத்தாலும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதோட 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போறா. அப்ப அங்க பார்த்தா ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோ தான் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. இவனை பாக்கிறதுக்கு வந்து ஷின்ஹா மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப இங்க பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப எவ்வளவு நேரமா பொறுமையா நடந்து வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிறான். ஹீரோயினுக்கா பதன்னு ஆயிடுது. ஏற்கனவே ஒருத்தனை பார்த்து பயந்து பயந்து இப்பதான் நிம்மதியா 6 வருஷம் இருந்தோம், அதுக்குள்ள இவனை பார்த்து பயப்பட வேண்டியதாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பயந்துகிட்டே இருக்கா. சடனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வேகமா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சானா அவளுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. ப்ளீஸ் கொஞ்சோண்டு எனக்கு டைம் கொடு, நான் போய் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இவனுமே சரி ஓகே போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு விட்டுடுறான். வேணும்னே ரொம்ப நேரம் லேட் பண்ணிட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது பார்த்தா வேலைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ காணோம். எங்க போயிட்டான் அப்படின்னு பார்த்தா, அவன் வேலையா இருக்குன்னு சொல்லி வெளியில போயிட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொடுத்துட்டு போன பாலை குடிச்சிடறாளா ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அப்படியே மயங்கிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் மயங்கிடுறா இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவ நல்ல தூக்கத்துல இருக்கும் போது இவ பக்கத்துல வந்து படுத்து தூங்குறான்.
அதோட காலையில தான் எழுந்து பார்த்தா பக்கத்துல மாஸ்க் போட்டுட்டு ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். செமையா பயமாயிடுது. இருந்தாலும் இதான் சான்ஸ் எப்படியாவது அவனோட மூஞ்ச பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பொறுமையா போயிட்டு அவனோட மாஸ்க கழட்டலான்னு போறா. கரெக்டா ஹீரோ எழுந்துடுறான். நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீ என்ன பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சிடுறானா. ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. ஐயோ என்ன மன்னிச்சிரு, நான் உன்னோட ஃபேஸ பார்க்கலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ கேக்குறான், ஏன் என் ஃபேஸ பார்த்தா நீ பயந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதுல என்ன பயம் இருக்கு, உன்னோட ஃபேஸ தான் நான் ஜஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. நைட்டு தான் தூங்கிட்டேன், இப்பதான் சீக்கிரம் முழிச்சிட்டியே, இப்பவாவது நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து ஓடி வந்துடுறா. அப்ப ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு ஹேர் பேண்ட பாக்குறா. இந்த ஹேர் பேண்ட் இவ ஸ்கூல் படிக்கும் போது யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அது நம்ம ஹீரோ தான் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பான். அது எப்படி இவன்கிட்ட இங்க வந்தது அப்படின்றது இவளுக்கு இப்ப குழப்பமாயிடுது. இந்த சீன் உங்க நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒரு செமையான ஒரு எப்பிக்கான சீன். இந்த சீன் எந்த டிராமால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா அதே நேரத்துக்கு ஹீரோ உள்ள வந்துடுறான். இது எப்படி உன் கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ தலையிலயும் போட்டு விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு இல்ல இவன் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான் அப்படின்றது மட்டும் தோணுது. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு போன் கால் வருது. அது வேற யாரும் இல்ல, இவளோட அப்பா தான். உன்னோட அம்மாவோட பொருள் எல்லாம் உனக்கு தேவை அப்படின்னு கேட்டிருந்த இல்லையா, அது எல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்துட்டு போ. சோ நீ மட்டும் கிளம்பி வா அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒரு சொந்த பொண்ணு இருக்கா. அவ என்ன கேக்குறான்னா, அப்படின்னா அவங்க அம்மாவோட பொருள் எல்லாம் இவகிட்டயே கொடுத்துட போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது நான் ஏன் அவகிட்ட கொடுக்க போறேன். இப்ப அந்த பெரிய குடும்பத்துல அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா, அது மட்டும் எனக்கு போதும். அவனோட சொத்து பாதி இவ செத்துட்டானா, இப்ப ஆளுங்களை வர வச்சு இவளை ரேப் பண்ணி கொலை பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவசர அவசரமா வீட்ல இருந்து கிளம்பிடுறா. ஹீரோ என்ன பண்றான்னு ஹீரோயினுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்றான். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் எந்த இடத்துல மீட் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு தான் போயிருக்கா. இப்பவும் அவளுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. உண்மையாவே நீ மட்டும் அந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமா இல்லாம இருந்திருந்தேனா நான் உன் கூடயே இருந்திருப்பேன். உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற மனசுக்குள்ள. பார்த்தா ஹீரோயினை கிட்னாப் பண்றதுக்காக ஒரு 5-6 பேர் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. எப்படியோ ஹீரோயின் கஷ்டப்பட்டு அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த வாட்டி என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டே போறா. இந்த வாட்டியும் கரெக்டா ஹீரோ எதிர்க்க நிக்கிறான். ஹீரோயினுக்கு அவ்வளவுதான், உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் அவனுங்க எல்லாரையும் போட்டு அடி பின்னி எடுக்கிறான் ஹீரோ. நான் தான் வந்துட்டேன் இல்லையா, இதுக்கு மேல அழாத, கவலையே படாத, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். அந்த நேரத்துக்கு ஹீரோவோட மாஸ்க் கீழே விழ ஹீரோயின் அவனோட முழு முகத்தையும் பாத்துறான். அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சது இது ஷின்ஹா தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஷின்ஹா தானே அப்படின்னு கேட்கும் போது இது பார், இப்போ முக்கியமான விஷயம் அது கிடையாது. முக்கியமான விஷயம் இந்த ஆளுங்களை யாரு பின்னாடி அனுப்புனா அப்படின்றதுதான். அது யாரு அப்படின்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்றான். அப்பதான் என்ன பண்றான்னா நேரா ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கே போயிடுறான். அவங்க 2 பேரும் உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்நேரம் ஹீரோயின் செத்தே போயிருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போயிடுறாங்க. அப்பாவும் பொண்ணு மாறி மாறி கதறி கதறி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க, எங்களை விட்டுருங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன், எதுக்காகடா இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஜஸ்ட் நான் தேவைக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னும் போது மரியாதையா எங்க அம்மாவோட அஸ்தியை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவங்க அம்மாவோட அஸ்தியை இவன் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்கான் இவ்வளவு நாளுமே. அவங்க அம்மாவோட அஸ்தியை எங்க வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா நாயெல்லாம் அடைச்சு வைக்கிற ஒரு இடத்துல நாயோட கேஜ் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேஜ் உள்ளதான் போட்டு வச்சிருந்திருக்கான். பாவம் அது கீழே எல்லாம் கொட்டிடுது. அது எல்லாத்தையுமே அவ வாரி எடுத்துக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டே அங்க இருந்து வரா. நேரா வந்த உடனே அங்க ஒரு பாட்டில் இருக்க எடுத்து அவன் மண்டையிலயும் ஒண்ணு வைக்கிறா. அட பாவி, நாங்க யாருன்னே உனக்கு தெரியாது, எங்க 2 பேரையும் இவ்வளவு நாளும் அடைச்சு வச்சு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகுறா. நீ எல்லாம் உயிரோடையே இருக்க கூடாது, தயவு செஞ்சு செத்துடு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோவும் சரி இவங்க 2 பேர் கதையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்கள போட்டு தள்ளுறதுக்காக தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு இந்த ஆளுங்க, அதாவது ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் யாரோ சுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் கிட்ட போயிட்டு இவங்க 2 பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோ தான் கம்பல் பண்ணி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம இப்ப எங்களையும் அடிச்சு போட்டுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே இவன் கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, அப்ப நான் இதுக்கு மேல நீங்க உயிரோட இருந்த அவசியமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரையும்
இவனோட ஆளுங்க சுட்டு கொன்னுடுறாங்க. ஹீரோயின் தான் ஹீரோவோட முகத்தை தெளிவா பாத்துட்டா இல்லையா, அதனால அவளுக்கு ரொம்ப சங்கோஜமா இருக்கு. அதாவது சின்ஹா கிட்டயே வந்து நம்ம சேர்ந்துட்டோம், மறுபடியும் இவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எங்க அம்மாவோட அஸ்தியை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு மட்டும் சொல்றா. ஹீரோவா எதனா எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அவன் பண்ற மாதிரி இல்ல. உடனே இவளே கேக்குறா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லி எதுக்காக என்னை ஏமாத்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்ண அப்படின்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நீ நினைக்கிறவன் செத்து 6 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயினால் நம்பவே முடியல. வா உனக்கே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறான். பார்த்தா இன்னமும் ஒரு ஃப்ரீசர் ரூம்ல அந்த டெட் பாடியை அப்படியே இவன் வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் நொந்து போயிடுறா. அது உண்மையாவே ஹீரோவோட டெட் பாடி தான். இப்பவாவது நம்புறியா? நான் பொய் சொல்லல, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே நீதான். உன்னை கொலை பண்ண வந்தவங்கள அவன் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சான். அதனால அவன் வயித்துலயே 16 குத்து வாங்கினான். அங்கேயே ரத்த வெள்ளத்துல கிடந்தான். அப்பவும் கடைசியா அவன் உனக்கு கால் பண்ணி திரும்பவும் ஒரே ஒரு முறை வான்னு கூப்பிட்டான். ஆனா நீ வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் நமக்கு பழைய விஷயத்த காட்டுறாங்க. உண்மையாவே ஹீரோ வந்துட்டு அந்த அளவுக்கு குத்து வாங்கிட்டோம். நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி என்ன பாக்குறதுக்காக வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கா. முடியவே முடியாது. இதுக்கப்புறம் நான் அந்த வந்த வழியை திரும்பி பாக்குற மாதிரி இல்லை, என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஹீரோயின் மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, உண்மையாவே நான் வந்துட்டு உன்னை பயங்கரமா லவ் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் நீ மாறவே மாட்டியோ அப்படின்ற பயத்துலதான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடு. இது எல்லாமே நான் எங்க அம்மாக்காக தான் பண்ணேன் அப்படின்னு அவ அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ வந்துட்டு அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இது வந்து இவன் தான் என் கையில கொடுத்தான். கடைசியா அவன் சாகும் போது இதை அவன் கையிலேயே தான் வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே அழுது அழுது ஹீரோ இன்னும் மயங்கிடுறா. ஹீரோ வந்துட்டு அவளை கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட உண்மையான விஷயம் என்ன, அவ ஹீரோ விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்றா. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, அப்பவும் இவளோட அப்பங்காரன் அதான் வளர்த்தான் இல்லையா, அவன் பிளாக்மெயில் பண்ணி வர வச்சிருப்பான். உங்க அம்மாவோட அஸ்தி எல்லாத்தையும் சாக்கடையில கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு பயந்துதான் ஹீரோவை விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து போயிருப்பா. அது தெரிஞ்ச உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேல எனக்கு உயிரோட வாழவே இஷ்டம் இல்ல, தயவு செஞ்சு என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நீ இல்ல அப்படின்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றா. ஆனா ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. டாக்டர் வந்து பாத்துட்டு போறாங்க. இவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இவன் மருந்து எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவன் என்ன சொல்றான்னா, அவ உன்னை பத்தி என்னென்னலாம் நினைக்கிறான் அப்படின்ற விஷயத்த பூராவும் டைரியா எழுதி வச்சிருக்கான். நான் உனக்கு அது தரேன். அதுக்கு உனக்கு வேணும் அப்படின்னா நீ மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்னும் போது இவ உடனே மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுறா. அந்த டைரியில இருந்து ஒரே ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். நீ எப்படி இருக்க, ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையா அப்படின்றத பார்த்துதான் ஒரு ஒரு பேப்பரா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஏதோ அதாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இப்பதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஒரு விஷயமா புரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது அவளை எவன் எவன்லாம் புள்ளி பண்ணானோ, அவகிட்ட எவன் எவன்லாம் வந்து தப்பா நடந்துக்கிட்டானோ அவன் எல்லாத்தையும் தான் போட்டு இவன் அடி அடின்னு அடிச்சிருக்கான். அந்த விஷயம் ஹீரோயினுக்கே தெரியாது. இப்பதான் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே இவ இன்னமும் கஷ்டம்தான் படுறா. கடைசி வரைக்குமா உன்னோட வாழ்நாள் பூராவும் எனக்காக மட்டுமே நீ வாழ்ந்து சேர்த்து போயிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோயினும் ஹீரோ சொல்றது எல்லாத்தையும் கேக்குறான். அதனால இவனுமே என்ன பண்றான்னா, அவனோட டைரியில இருந்து ஒரு ஒரு பேப்பரா கிழிச்சு கொடுக்கறான். இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அதாவது இவங்க அந்த 2 பேரையும் கொலை பண்ணல இல்லையா, காங் தானே கொலை பண்ணா. சரி, நம்ம கிட்ட இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க எப்படியோ செத்துருக்காங்க. யார் அவங்கள கொன்னான்றது தெரியல அப்படின்னும் போது ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப இவன் யாருடா அப்படின்ற மாதிரி ஒண்ணும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து ஜுவல்லரி டிசைன்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கான காம்படிஷன் நடக்குது. அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வா, இன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் அந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து முக்கியமான வேலையா நான் வெளியில போறேன். ஆனா நீ வீட்டை விட்டு தாண்டக்கூடாது. நீ வீட்டை விட்டு எங்கன்னா வெளியில போனேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டைரியை நான் மொத்தமா கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சைலண்டா இருக்கா. எங்கேயும் போறேன் அப்படின்னு இவன் கிட்ட சொல்ல மாட்றா. ஆனா ஹீரோ வீட்ல இருந்து கிளம்பல உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாம அழகா வெளியில எஸ்கேப் ஆகி போயிடுறா. அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு சொல்லிட்டு உடனே அவ எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணுங்க, அவளோட மொபைல ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான்.
அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கும் ஹீரோயின் வந்துடுறா. இப்பதான் நமக்கு வந்து கவர்மெண்ட் காட்டுறாங்க. ஹீரோயினும் வேக வேகமா லிஃப்ட்ல ஏறலாம் அப்படின்னு போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. அப்ப இவளோட கீழே விழுந்த ஃபைலை எடுத்து பாக்குறான் கவர்மெண்ட். டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. நம்ம 2 பேரும் வந்துட்டு பிசினஸ் பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் வந்த உடனே பிசினஸ் பண்ணலாமான்னு கேக்குறானே அப்படின்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறா. ஹீரோயினை தேடிக்கிட்டு இதே இடத்துக்கே ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இவன் தனியா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா பிசினஸ் பேசுறான். எத்தனை கோடி வேணும்னாலும் சொல்லு, எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம டிசைனுக்கு எதுக்கு இவன் இவ்வளவு கோடி தரேன்னு சொல்றான்னு. ஒரு பைசா கூட உன்னோட காசு வேணாம். அது மட்டும் இல்லாம அவளோட டிசைன்ஸ எதையும் உனக்கு கொடுக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்த உடனே அவ்வளவுதான். ஐயையோ நம்ம செத்தோமடா அப்படின்னு நினைக்கிறா. அது வந்து என்ன ஆச்சுன்னா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரா. அதுக்குள்ளேயே புடிச்சு பக்கத்துல நிறுத்திக்கிறான். மவளே நீ வீட்டுக்கு வா, உனக்கு கச்சேரியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் அவ வந்து இந்த இடத்துக்கு வரமாட்டா. நீயும் வந்து அவளை கான்டாக்ட் பண்ணவே கூடாது. நீ வந்து அவ முன்னாடி கூட இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றான் கவர்மெண்ட பார்த்து. அவள நான் பாக்குறத நீ இல்ல. உன் அப்பா நினைச்சாலும் தடுக்க முடியாதுடா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுங்களுக்குள்ள என்னடா வாய்க்கா சண்டை? எதுக்கு இவனுங்க 2 பேரும் நமக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறானுங்கன்ற மாதிரி முழிக்கிறா. அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட கம்பெனில வந்து சீஃப் டிசைனரா உன்னை ஆக்குறேன். உனக்கு எவ்வளவு சேலரி வேணும்னு நீ கேக்குறியோ அது எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் வந்து டிசைனர் ஆகணும் அப்படின்றதுதான் கனவு. இவன் சொல்றத கேட்கும் போது அவளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஹீரோ இதுக்கெல்லாம் விட மாட்டான் இல்லையா? என்ன உன்கிட்டதான் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட பணத்திமிரெல்லாம் இங்க காட்டுறியா என்ன? அத பார்த்தெல்லாம் யாரும் இங்க மயங்கறதுக்கெல்லாம் ஆள் இல்ல, கவலைப்படாத. அவ எந்த காரணத்தை கொண்டும் உன்கிட்ட வந்து வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும் இந்த பிரச்சனையை இப்போதைக்கு எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்போ அர்ஜென்ட்டா கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேக வேகமா போறா. உனக்கு நான் கடைசி வார்னிங்கா தரேன். நல்ல இத மைண்ட்ல ஏத்திக்கோ. இனிமே நீ வந்து அவ முன்னாடி கூட வரக்கூடாது. எனக்கு நீ யாரு, நீ என்ன பண்ண வந்திருக்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் ஹீரோ. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அவ்வளோத்தையும் ஹீரோ காட்ட ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாரு கேட்டு நீ வெளியில போன, என்கிட்ட சொல்லாம எப்படி நீ வெளியில போவ? உன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்றது ஏன் உனக்கு புரியல? அப்படி இப்படின்னு பேசுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்தாதான் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அந்த டைரிய பூராவும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஆசையா இருந்தா இல்லையா, அந்த டைரிய வந்து அப்படியே நெருப்புல போட்டு எரிச்சிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் ஃபுல்லா உடைஞ்சு போயிடுறா. அந்த டைரிய கூட என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறா. என்னால வந்துட்டு இப்போதைக்கு உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உன்னை எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுத்தே ஆகணும். நீ அவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் டைரிக்காக இந்த அளவு உடைஞ்சு போவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கல. அவ அந்த அளவுக்கு உடைஞ்சு போயிடுறா. அப்ப உடனே இவனே வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, காங்மன் வந்துட்டு உன்னை கொலை பண்ணதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷமும் அவனாலதான் வந்து உனக்கு அத்தனை ஆபத்து வந்தது. இன்னமும் வந்துட்டு அவன் யாரு, என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்றத நான் முழுசா கண்டுபிடிக்கல. ஆனா அவன் தான் இவ்வளவு வருஷமும் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொல்றது மட்டும் நீ கேளு. என்னை விட்டு எங்கேயுமே தனியா போயிடாத. ஆள் இல்லாம நீ வீட்ல கூட தனியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் இவன் சொல்ற எல்லாமே அவளுக்கு உண்மையா இருக்குமோ, இவனும் நம்மளை காப்பாத்துறதுக்காக ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. அதோட மறுநாள் காலையிலேயே ஹீரோயினை எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அங்க போகும்போது உனக்கு தெரியதானே போகுது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, நைட்டோட நைட்டா ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணா இல்லையா, அதனால இவளுக்காக ஒரு ஜுவல்லரி ஸ்டுடியோவையே அரேஞ்ச் பண்ணிட்டான். இங்க நீ டிசைன் பண்ணு, ஜுவல்லரி மேக் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, இது மொத்தமும் உன்னோடதுதான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸையும் அவளுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு, இவ்ளோ பண்ணிட்டேன், எனக்காக என் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் கூட ஆட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அவன் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுறா. அப்படியே ஹீரோயினை ரொமான்டிக்கா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போறானா, கரெக்டா அந்த டைம்க்கு தான் சிவல் பூஜையில கரடி வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து செக்ரட்டரி நடுவுல வந்துடுறான். நாசமா போனவனை உன்னெல்லாம் உயிரோட வைக்கிறதே தப்புடா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல கெட்ட கெட்ட வார்த்தையிலேயே அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, உங்க அப்பா போன் பண்ணாரு, உடனே உங்களை கிளம்பி வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். எங்க இவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
அதனால இவங்க 2 பேருக்கும் ஹீரோயின பிடிக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்மளோட தகுதிக்கு ரொம்ப மோசமான தகுதியில இருக்கிற ஒரு பொண்ண போய் கல்யாணம் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவோட அப்பா ஹீரோவ தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. மரியாதையா அவள உடனே போய் டைவர்ஸ் பண்ணு. நான் உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும்போது, முடியாதுப்பா என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பன்னா நீ உண்மையாவே யாரு அப்படின்ற விஷயத்த அவகிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவ உன் கூட இருக்க மாட்டா. உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி நடு தெருவுல அவ விட்டுட்டு போனாலோ, அதே மாதிரி மறுபடியும் விட்டுட்டு போவா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, என்ன நீங்க பிளாக்மெயில் பண்ற இடத்துல இல்ல. மரியாதையா நடந்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. எத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இவங்க அப்பாவுக்கு செம்மையா கோவம் வந்துருது. நடு தெருல நாய் மாதிரி நீ செத்து கிடந்திருப்படா. ஆனா உன்னை கூட்டு குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சேன் பாத்தியா? இதெல்லாம் எனக்கு தேவைதான். இப்பவும் நான் சொல்றேன். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. எப்ப வேணாலும் நீ சாகலாம். அன்னைக்கு நீ குத்துப்பட்ட பாத்தியா? அதனால உனக்கு உடம்புல நடந்த பிரச்சனையில நீ எப்ப வேணாலும் செத்து போயிடலாம். அதுக்கப்புறம் உன்னோட சொத்தெல்லாம் அவ வச்சுக்கிட்டு அவ நல்லா சந்தோஷமா இன்னொருத்தன் கூட வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னும் போது எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. உங்க அலுவலை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவோட அம்மாக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறா. இங்க வேலைக்காரிங்க நிக்கிறாளுங்க இல்லையா, இவளுங்களுக்கு ஈடு கூட நீ கிடையாது. உங்களோட மாச வருமானம் இவங்க சேலரி அளவு கூட இருக்காது. என்னோட நாயை கூட நான் என் எதிர்க்க சேர்ல உட்கார வைப்பேன். ஆனா உன்னெல்லாம் உட்கார வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ரொம்ப கேவலப்படுத்திட்டு, வா நீ இங்க வேலைக்காரியா இருக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு தகுதி. எனக்கு ஒயினை ஊத்து அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினும் சரி வேற வழியே இல்ல. ஹீரோக்காக இது எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்றதுக்கு போறா. ஹீரோ வேகமா அந்த ஒயின் பாட்டில புடுங்கி அங்கேயே அடிச்சு உடைக்கிறான். அவ்வளவுதான். அவங்க அம்மாவோட மூஞ்ச பாக்கணுமே நொந்து போயிடுறாங்க. உனக்கு என்ன ஒயின் தானே வேணும்? செம்ம ஹாட்டான ஒயின் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்ச பாட்டில் பீஸ் எல்லாத்தையும் அள்ளி ஒயின்ல போட்டு இதாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே அவங்க அம்மாக்கு பயங்கர ஷாக்கு. ஓ வேண்டாம்மா ரொம்ப ஹாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தத்தையும் அவங்க தலையில ஊத்திடுறான். அவ்வளவுதான். எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திடுறான். அது மட்டும் இல்லாம அவ என் பொண்டாட்டி. அவ பக்கத்துல நீயோ இல்ல உன் புருஷனோ வர்றத நான் பார்த்தேன். என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்பதான் அவனோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவங்கள சும்மாவே விடக்கூடாதுங்க. அவங்க 2 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இவங்களோட உண்மையான புள்ள இருக்க மாட்டானோ ஹீரோ அப்படின்னு தான் தோணுது. அப்பதான் என்ன விஷயம் ஒண்ணு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின வளர்த்த அப்பா இருக்கான் இல்லையா? அவன் இவங்க அம்மாவோட ஒரு பிரேஸ்லெட்ட ஏலத்துல வித்துட்டு இருப்பான். ஏலத்துல யாரு வாங்குனாங்களோ, அவங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. உங்களோட ஸ்டுடியோல அவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த பிரேஸ்லெட்ட நாங்க உங்களுக்கு வாங்கி தர போறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ரொம்ப சந்தோஷமா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, கவர்மெண்ட் தான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் தான் இந்த பிரேஸ்லெட்ட வாங்கினா போல. இத நான் வேணும்னே வாங்கினேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையாவே இது உங்க அம்மாவோட பிரேஸ்லெட்னு எனக்கு தெரியாம தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த பிரேஸ்லெட் உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா சொல்லுவேன் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. அவ்வளவு கேவலமானவன்லாம் நான் இல்ல. ஆனா அதை விட கேவலமானவன். நான் சொல்றத நீ செஞ்சாதான் நான் இந்த பிரேஸ்லெட்டை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றான்னா அந்த பிரேஸ்லெட்டை எப்படி நான் இவளுக்கு கொண்டு சேர்க்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ அதை கொடுக்க தேவையில்ல. மரியாதையை எடுத்துட்டு இங்க இருந்து வெளில போடா அப்படின்னு சொல்றான். அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா நான் தனியா தான் வந்திருக்கேன். நான் எந்த அடிதடியும் பண்றதுக்காக வரல. நான் அவகிட்ட தனியா பேசணும் அப்படின்னும் போது ஹீரோ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இப்ப என்ன நான் அவள எதனா பண்ணிடுவேணும்னு பயப்படுறேன் அவ்வளவுதானே. இது பாத்தியா இந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, இதை நான் முழுங்கிட்டேன் அப்படின்னா நீ எப்ப இந்த ரிமோட்டால பிரஸ் பண்ணாலும் நான் அங்கேயே தொண்டை வெடிச்சு சேர்த்துடுவேன். அதனால நீ இந்த ரிமோட்டை வச்சுக்கோ, இந்த டேப்லெட்டை நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டையும் அவன் கண்ணெதிர்க்கே வாயில போட்டு முழுங்கிடுறான். ஹீரோவும் அதை பார்த்த உடனே ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினை தனியா கூட்டிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரேஸ்லெட் வச்சுட்டு நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இது உனக்குதான் முக்கியம். நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனா அதுக்கு பதில் எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணு. உங்க அம்மாவோட சமாதி எங்க இருக்கோ அங்க என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அவன் கேட்ட மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஆனா அங்க போட்டோ கூட இல்ல. ஏன் உங்க அம்மாவோட போட்டோ கூட இல்ல அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவன் யோசித்து பாக்குறான். ஹீரோயினோட அம்மா அப்படியே ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க.
அந்த டைம்க்கு அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துலயே ஒரு சின்ன பையனும் இருக்கான். என்கிட்ட வா, பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் அவன் பயந்துகிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த டைம்க்கு கவர்மெண்ட்க்கு ஒரு கால் வருது. கால்ல யார் பேசுறா அப்படின்றதெல்லாம் தெரியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உன்னோட நாள் நெருங்கிடுச்சு. நீ இன்னும் ரொம்ப நாளுக்கு உயிரோட இருக்க மாட்ட. வேலையை சீக்கிரமா முடிச்சீன்னா மட்டும்தான் உன்னால உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து விடுறதுக்காக வரான். அந்த டைம்க்கு அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, உனக்கு எப்ப வேலை வேணும்னாலும் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ வேக வேகமா அந்த இடத்துக்கு வரான். உனக்கு ஒண்ணும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை தூக்கி அவன் மேலே கடாசிட்டு, நீ கேட்டது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே எங்களை தொல்லை பண்ணாத. அவளை வந்துட்டு நீ எனக்கு தெரியாம பாக்குறதுக்காக வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்பதான் கார்ல போய் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி எங்க அம்மாவோட சமாதிக்கு கூட்டிட்டு போக சொன்னா அங்கதான் நான் கூட்டிட்டு போனேன். ஒருவேளை எங்க அம்மாவா அவனுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ இங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா காங்மின்ன பாக்கிறதுக்காக போறான். நேரா போயிட்டு அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டை தூக்கி அவன் மூஞ்சிலேயே கடைசுறான். இத பார், நீ வந்து அவளுக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு மண்ணாங்கட்டி அவசியமும் எங்களுக்கு கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் இத்தனை வருஷமா அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது. எதுக்காக நீ அதெல்லாம் பண்ண அப்படின்றத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவளை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவள் பக்கத்துலயே வராத. அவளுக்கு மட்டும் எதுனா ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே கவர்மெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து என்ன பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன். நீ யாரு? நீ யாரோட ஐடென்டிட்டில இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க? எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப அத பத்தி நான் அவகிட்ட சொன்னேன்னா, அவ வந்துட்டு எப்பவும் போல உன் கூட சகஜமா பழகுவான்னு நீ நினைக்கிறியா? 6 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை தூக்கி கடாசிட்டு போனவதான். இப்பவும் அதேதான் அவ பண்ணுவா அப்படின்னு சொல்றான். சோ நீ யாருன்ற விஷயத்த அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேனா, நீ என்னோட விஷயத்துல தலையிடாம இருந்தீன்னா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றானா. கரெக்டா ஹீரோயின் இந்த விஷயத்த கேட்டுறா. ஹீரோக்கு பயங்கர குழப்பமாயிடுது. இவ எவ்வளவு கேட்டானே புரியலையே அப்படின்னும் போது, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான், இல்ல என்னோட பேக் இங்க விட்டுட்டேன். அந்த பேக் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இப்ப வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு சிரிக்கிறா. இவ வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டா. ஆனாலும் வந்து இவன் யாருன்ற விஷயத்த மட்டும் கேட்கல. இப்ப இவ மனசுக்குள்ள பூராவும் இவன் யாரு? எதுக்காக வந்துட்டு என்ன விஷயத்துக்காக நடிச்சிட்டு இருக்கான்? எந்த ஐடென்டிட்டிய மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமா இருக்கு. கார்ல போயிட்டே இருக்காங்க. அந்த டைம்க்கு இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அதோட மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது அந்த டெட் பாடி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீசர் ரூம்ல இவங்க 2 பேரையும் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயின் குளிர் தாங்க முடியாம பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த யாரு பண்ணா அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா தான். ஆக்சுவலா இவங்களோட கதை என்னன்றது இப்பதாங்க நமக்கு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட உண்மையான அம்மா இவ கிடையாது. இவ வந்து இவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நம்ம ஹீரோவோட அம்மா வந்து செகண்ட் ஒய்ஃப். ஹீரோவோட சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனே தனியா தான் வளர்ந்திருக்கான். இவங்களோட ஒரே பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவ அவனுக்கு பதில் வாழ வச்சிருக்காங்க 6 வருஷமா. அப்ப அவன் நடு ரோட்ல வந்து குத்துப்பட்டு கிடக்கும் போது அவங்க அப்பா தான் போய் அவனை காப்பாத்தி, ஆனா வந்து ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு வந்துட்டு 2வது ஒய்ஃபோட பையன்ற ஐடென்டிட்டில வாழ முடியாது. நீ வந்து என்னோட ஒரே பையன் அப்படின்ற ஐடென்டிட்டில தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புதுசான ஐடென்டிட்டிய கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்களோட ஒரிஜினல் பையனோட ஐடென்டிட்டிய. கடைசியா இவ என்ன பண்ணிருக்கான்னா, என் புள்ள இல்லாத இடத்துல இவன்லாம் இருக்கக்கூடாது. இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கூட சேர்ந்து பண்ண பிளான் தான் இது. குளிர்ல ஹீரோயினுக்கு பயங்கரமா முடியாம போயிடுது. அவளுக்கு என்ன ஆக்சிடென்ட்ல அடி வேற பட்டிருக்கு இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோவும் வந்துட்டு கதவை திறக்கறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறான். ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. இவங்க 2 பேரும் சாவறத நான் கண்ணால பார்த்து ரசிக்கணும். அப்பதான் வந்துட்டு என் பையனோட இழப்ப நான் கொஞ்சமாவது வந்து மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார சைக்கோ மாதிரி இவ பெணாத்திக்கிட்டே இருக்கா. கடைசியா ஹீரோ வந்துட்டு அவனோட சட்டை வரையிலையும் கழட்டி ஹீரோயினுக்கே போத்திடுறான். இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கே. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் உயிரையும் கொடுக்க துணிஞ்சிட்டான். இவன் எப்பேற்பட்ட லூசா இருப்பான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து செக்ரட்டரி எப்படியோ வந்துடுறாரு. அங்க கதவை உடைச்சுக்கிட்டு வந்த உடனே ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க. இந்த வேலையை யாரும் பண்ணல, நம்ம கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கான். கவர்மெண்ட் தான் வந்து இந்த ஃப்ரீசர்ல இருக்காங்க இவங்க 2 பேரும்ன்றது செக்ரட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஆனா இந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்க அப்பாக்கு, அதாவது ஹீரோவோட அப்பாக்கு இப்பதான் தெரியுது. நான் என் புள்ளைய வந்துட்டு அந்த ஒருத்தனையாவது காப்பாத்தி வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணா, நீ என்னன்னா அவனையும் கொல்ல ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு.
ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிச்ச உடனே ஹீரோவை தேடுறான். ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட ரூம்ல இல்லவே இல்ல. அப்ப எங்கதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அப்பதான் ஹீரோவோட அப்பா வராரு. அவர் வந்துட்டு எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இத பார், 6 வருஷத்துக்கு முன்னாடியும் அவன் வந்துட்டு உனக்காக சாகத்துக்கு துணிஞ்சான். அவனுக்கு பயங்கரமான அடிபட்டதுல அவனுக்கு வந்துட்டு இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவனை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கான மாத்திரையே வந்துட்டு காங்மென் கிட்ட இருக்கு. ஆனா காங்மென் என்ன கேட்டாலும் அதை கொடுக்க மாட்டான். அதுக்கான ஒரே வழி நீ அவன் சொல்றதை கேட்கறது மட்டும்தான். என் பிள்ளைய காப்பாத்தணும்னு நினைச்சீன்னா நீ இத பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த டெட் பாடி யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா பார்த்தா இவரோட ஒரிஜினல் பையனோடது தான் அது. அவனும் இவனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இவரால ஈஸியா ஆள்மாறாட்டம் பண்ண முடிஞ்சது. ஹீரோ பார்த்தா வேலை விஷயமா வந்துட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயின் தேடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோயினை பார்த்த உடனே நீ கண்ணு முழிச்சிட்டியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசுறா. ஆனா அவங்க அப்பா சொன்ன எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்றா. ஹீரோயினுக்கு இவன் தான் சின்ஹா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் அப்போ ஒன்னா இருக்காங்க. மறுநாள் நேரா வந்து காங்மீனை பாக்கிறதுக்காக ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோவோட உயிரை தயவு செஞ்சு காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஓகே தாராளமா நான் அந்த பில்லை தரேன், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஆனா எனக்காக நான் சொல்றத நீ செய்யணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு பயப்படுறா. இருந்தாலும் சரி ஓகே, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. உங்க அம்மாவோட போட்டோவை நீ பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்ன இல்லையா, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங்க காட்டுறான். ஹீரோயினுக்கு அப்பதான் தெரிய வருது, ஹீரோயினோட அம்மாவும் வந்து இவ்வள மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்றது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு சாம்ராஜ்யமே வந்து சபிக்கப்பட்டது. அந்த சாம்ராஜ்யத்துல இருக்கிற அடுத்த அடுத்த வாரிசுங்க, அதுவும் ஆம்பளை பையனுங்க யாருமே வந்து நல்லபடியா அவங்களோட 30 வயசை தாண்டி வாழ மாட்டாங்க. அவங்க எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அடுத்து பொறக்குற தங்கச்சி குழந்தைய வந்துட்டு உயிர் பலி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட லைஃப் டைம் வந்துட்டு இந்த ஆம்பளை குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து நம்பிக்கை. அது கண்டினியூவா வந்துட்டு ஒரு ஒரு ஜெனரேஷனும் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆனா சிலருக்கு வந்து அதுல வந்து நம்பிக்கையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வயித்துல பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி வந்தாங்க. அப்போ அந்த பையன் என்ன நினைச்சிருப்பான், அம்மாக்கு நம்ம வேண்டாம், அம்மாக்கு நம்ம உயிரோட இருக்க வேண்டாம், தங்கச்சி பாப்பா தான் தேவை அப்படின்னு தானே நினைச்சிருப்பான். அப்ப சின்ன பையன் புரியாம என்ன யோசிச்சிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு இதுக்கு பதிலே இல்ல. எதுக்காக இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னும் போது, கரெக்ட் தான், இதை உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன பண்ற அப்படின்னா, இவங்களோட போட்டோவையும் நம்ம 2 பேரோட போட்டோவையும் 3 பேரும் இருக்கா மாதிரி சேர்த்து எனக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த டைமுக்கு ஹீரோ இப்பதான் எழுந்து ஹீரோயினை தேடுறான். அப்ப பார்த்தா இவனோட வீட்ல அவங்க அப்பா இருக்காரு. அத பார்த்த உடனே இவனுக்கு டவுட் வருது. எங்க போனா ஹீரோயின், மரியாதையா உண்மையா சொல்லுங்கன்னும் போது, இததான் நான் பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா சொல்லிடுறாரு. எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான்ப்பா, நீயாவது உயிரோட என் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது புரியாதவங்களுக்கு சொல்றேன். அந்த கதை வந்துட்டு வேற எதுவும் கிடையாது. இவனோட கதை தான். இவன் தான் வந்துட்டு இவனோட தங்கச்சிய கொன்னா இவனுக்கு அந்த லைஃப் டைம் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பரம்பரை பரம்பரையா இத கன்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்தது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் பயப்படுறா. "நீ கவலைப்படாத, பொறுமையா உட்காந்து இந்த டிராயிங்க வரை. நான் போய் அவன பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான் காங்மென். தயவு செஞ்சு எனக்காக அவனை எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அவன் என்ன எதுனா பண்ணா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனுக்கு தான் தெரியும் தங்கச்சி இவன்றது. இவளுக்கு இன்னமும் இவன் அண்ணங்காரன்றது தெரியல இல்லையா? அதனால இவ வந்து சைலண்டா இருக்கா. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம, எனக்கு இப்பவே உன்னோட ஆன்சர் என்னன்னு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஹீரோக்கு வந்துட்டு எல்லா கதையும் என்ன உண்மை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது பாரு, இன்னமும் மூட நம்பிக்கையால வாழ்ந்துகிட்டு இருக்காத, தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாத அப்படின்னும் போது, அதை நம்பணும் நம்ப கூடாதுன்றது என்னோட விஷயம், அதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே கண்ணை எடுத்து நீட்டுறானா, உடனே இவன் பிடிச்சு நெத்திலேயே வச்சிடறான். தைரியம் தான் சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோயின் அந்த டைம்க்கு வந்துடுறா. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, நீங்க கேட்ட மாதிரி நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டுறா. அதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர சென்டிமெண்ட் ஆயிடுது.
அப்ப ஒரு பெட்டியை கொடுத்து நீ கேட்டது இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள அங்க இருந்து அனுப்புறாங்க. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உங்களோட வாழ்க்கையில தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா இப்ப வரைக்கும் அவளுக்கு புரியல எதுக்காக 3 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி படம் வரைய சொன்னான்றது. கவர்மெண்ட் அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்ச பொடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து கதறி கதறி அழறான். ஒரு வாட்டி கூட நீ என்ன அண்ணான்னு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மருந்தை எடுத்து ஹீரோக்கு கொடுக்குறான். ஹீரோவும் சாப்பிடுறான். ஆனா எதுக்காக அவன் இந்த அளவுக்கு நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருந்தான்? இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ணான்? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்பதான் அந்த டப்பால ஒரு லெட்டர் இருக்கு. அத கவர்மெண்ட் தான் எழுதியிருக்கான். அந்த கதை நான் உனக்கு ஒண்ணு சொன்னேன் பாத்தியா? அந்த அம்மா வேற யாரும் இல்ல. என்னோட அம்மா தான். அவங்களுக்கு பிறந்த பொன் குழந்தை வேற யாரும் இல்ல. நீதான். அம்மாவை நான் தெரியாம அந்த அளவுக்கு வெறுத்தேன். ஆனா இப்போ உன்னை வெறுப்பேன் அப்படின்னு நினைச்சிடாத. நீ எனக்கு எப்பவுமே தங்கச்சிதான். ஆனா எனக்கு கோவம் மட்டும்தான் இருந்தது உன் மேலயும் அம்மா மேலயும் அப்படின்னு சொல்றான். இனிமே எத்தனை நாள் நான் உயிரோட இருக்கேன் இல்ல அப்படின்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் இனிமே உங்களை எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவன் ரொம்ப நல்லவன். அவன் இந்த 7 வருஷமாவும் உன்னை ரொம்ப பாதுகாத்திருக்கான். அவன் கூட ஒரு நல்ல லைஃப நீ வாழ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஹீரோயின் கொஞ்சமா ஃபீல் பண்றா. இருந்தாலும் ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறான். இதுவரையில ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணவே இல்லை இல்லையா? அதனால இப்ப கடைசியா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹாப்பிலி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஹாப்பி என்டிங்கோட முடியுது இந்த டிராமா. இதுல இருந்து எடுத்துக்க வேண்டியது ஒரு சின்ன கருத்து ஒண்ணு இருக்குங்க. என்ன தெரியுமா? கடவுளை நம்புங்க, கடவுளை கும்பிடுங்க. ஆனா எந்த வகையிலும் மூட நம்பிக்கையை மட்டும் மனசுக்குள்ள வளர்த்துக்கவே வளர்த்துக்காதீங்க. அது நமக்கும் நல்லது இல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதே கிடையாது. சோ இந்த போற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோயினை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா அதே நேரத்துக்கு ஹீரோ மேல ஹீரோயினுக்கு பயங்கரமான லவ் வந்துடுது. ஹீரோக்கு கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுக்கு நடுவுல ஹீரோயின் எதுக்காக ஜெயிலுக்கு போனா? இவங்க 2 பேருக்கும் என்ன நடந்தது அப்படின்றதுதான் ஸ்டோரி. சோ, இப்ப வாங்க இன்னைக்கான எபிசோட பார்ப்போம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே ஒண்ணா இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஹீரோயின் கதறா. ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நீ தப்பான ஆளை நினைச்சிருக்க. தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோக்கு கொஞ்சமும் எதுவுமே தெரியல. அவன் ஃபுல் போதையில இருக்கான். ஆனா ஹீரோயின் தான் அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? சோ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு மேல அவளுமே ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கா. நான் என்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழி இல்ல. நான் செய்யாத ஒரு தப்புக்காக நான் ஜெயிலுக்கு ஆக வேண்டிய நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதோட 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஜெயில்ல இருந்து வரா. வந்த உடனே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவர் கோமால இருக்காரு. ஹீரோயினோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கினதுனால, இவளுக்கு அம்மாவும் இல்லாததுனால, இவ தனியாவே இருக்கிறதுனால தான் ஹீரோவோட ஃபேமிலி இவள தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா பிசினஸ் பண்றதுனால எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த டைம்க்கு இப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே கடுப்பாயிடுறான். இவளும் அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா மரியாதையா நில்லு. அதுக்குள்ள நீ எப்படி வெளியில வந்த? நீ 5 வருஷம் முழுசா முடிக்காமயே சீக்கிரம் வந்திருக்கியே. உன்னை யார் வெளியில விட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம இருக்கா. சொல்லி எப்படி நீ வெளியில வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்றான். அதுக்கே ஹீரோயின் இது பாருங்க, நான் 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. நான் அனுபவிச்சுட்டு தான் வெளியில வந்திருக்கேன். நான் சீக்கிரம்லாம் வரல. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா? நீங்க என்னை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்றா. நீ அங்க தண்டனை முடிஞ்சு வெளியில வந்திருக்கலாம். ஆனா இன்னும் நீ முழுசா தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். இனிமே இங்க தான் நீ எல்லா தண்டனையும் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவள அப்படியே இறுக்கமா கழுத்தை புடிச்சு இழுத்துட்டு வரான். என்னதான்டா ஆச்சு இவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தா, இவன் நேரா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு தள்ளுறான். அந்த ரூம்ல ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. அவ கோமால இருக்கா. இவளோட பேரு ஷீஷி. இவ ஏன் கோமால இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் பண்ண கார் ஆக்சிடென்ட்னாலதான் இவ கோமால இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கார்ல இடிச்சது மட்டும் இல்லாம அவ அங்க இருந்து ஓடியும் போயிருக்கா.
இவளுக்கும் ஹீரோக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்திருக்கும். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதாவும் இருந்திருக்கும். ஹீரோயின் பண்ண ஆக்சிடென்ட்னால இவ்வளவு நாளும் அவ வந்து கோமாளியே இருக்கா. இப்பதான் ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா என்ன நினைச்சு பாக்குறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கிட்ட அவ டைரக்டா வந்து கேட்டிருப்பா. "நீ வந்துட்டு ஜாக்க லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஜாக் தான் நம்ம ஹீரோ. ஆனா, எனக்கு வந்துட்டு ஜாக்க ரொம்ப புடிச்சிருக்கு. எங்க வீட்லயும் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்த வயசுல உனக்கு எதுக்கு லவ் எல்லாம்? தயவு செஞ்சு நீ இதுலருந்து விலகி போயிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து என்னதான் இருந்தாலும் தத்தெடுத்து வளர்க்குற குழந்தை தானே. அவளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கேட்டோம்னா, நமக்காக எதுவுமே இங்க நடக்க போறதில்ல. சோ நம்ம அதனால ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே முடிவெடுத்திருப்பா. அப்பவும் ஷீஷி என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு கார் கீய கொடுத்து இந்த காரை வந்து நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன். இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுத்திருப்பா. அந்த காரால தான் ஹீரோயின் வந்து அவளை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்துட்டு நான் ஜெயில்ல எல்லாத்துக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்னை விட்டுடு. இப்போ வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை, உன்னை எக்கச்சக்கமா வெறுக்கிறேன் அப்படின்னும் போது இவனுக்கு செமையா கோவம் வந்துடுது. என்னையே நீ வெறுக்கிறியா? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன வெறுக்கிறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவ மயக்கம் அடிச்சு விழுந்துடுறா. இவர் தான் ஹீரோவோட ஃபேமிலி டாக்டர். இவரோட பேரு வந்து ஜிம்மர். இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயில்ல அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவளுக்கு சரியான ஃபுட் கூட கிடைச்சது கிடையாது. அதனால அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அவ உடம்பெல்லாம் வந்து எக்கச்சக்கமான காயம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கு வந்து கொஞ்சமா கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே வந்து அவ பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்பதான் டாக்டர் வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெலிவரி நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லாமயே விட்டுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோவோட வீட்ல இருந்து போன் வருது. உடனே வா, எங்களால அவனை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியுது ஹீரோக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். ஹீரோவோட ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் இவனோட அம்மா யாருன்னு தெரியாது. அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயமும் தெரியாது. இவன் யாரோ ஒரு பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்கான். அதுல பிறந்த குழந்தை தான் இவன் அப்படின்றது மட்டும் இவங்க எல்லாருக்கும் தெரியும். இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாது. எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்க அம்மாவ தேடி கண்டுபிடி. அவங்க அம்மா வந்துட்டு இல்ல அப்படின்றதுனால இந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இந்த குட்டி பையனுக்கு இப்பதான் 4 வயசு ஆகுது. இவனோட பேரு வந்து ஏலே. இவன் வந்துட்டு அம்மா எனக்கு வேணும், அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களால சமாளிக்கவே முடியல. நாளுக்கு நாள் இவனோட அழிச்சாட்டியம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. வீட்டை விட்டு ஓடிடுறது, தூக்கி போட்டு எல்லாரையும் உடைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா வேணும்னு சொல்லி. அதே நேரத்துக்கு ஹீரோவுமே வந்து எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் கூட கிடைக்காதனால அவனால கண்டுபிடிக்க முடியல. பையனை சமாதானப்படுத்தி விட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் வந்து மயக்கமான நிலைமையில படுத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கும்போது, "நீ எப்படி என்ன வெறுக்கலாம்? உன்னால எப்படி என்ன வெறுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். தானா அந்த நேரத்துக்கு தான் பழைய விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோவோட வீட்ல தான் வளர்த்துருக்காங்க. ஹீரோயின் வந்து பயங்கர க்ளோஸா இருந்திருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோவுமே வந்து ஹீரோயின் கிட்ட பாசமா தான் இருந்திருக்கான். ஆனா தெளிவா இவ ஒரு ஒரு நாளும் ஹீரோ கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஆனா ஹீரோக்கு ஒரு நாளுமே இவன் மேல லவ் எல்லாம் இருந்தது கிடையாது. இவளை வந்துட்டு பயங்கரமா திட்டுவான். இல்லைன்னா உதைப்பான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா இருந்தாலுமே அவ வந்து பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா இவன்கிட்ட. ஒரு வழியா மயக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துறா. எழுந்த உடனேயே வந்து என்ன வெறுக்கிறியா நீ? எப்படி வந்து உன்னால என்ன வெறுக்க முடியும்? கண்டிப்பா உன்னால என்ன வெறுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மைதான். நான் வந்து அந்த அளவுக்கு தான் உன்னை காதலிச்சேன். இப்போ எனக்கு 1% கூட உன்னோட மேல காதலே இல்ல. நான் சுத்தமா அடியோட வெறுக்கிறேன். இதுக்கு மேலயும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சீன்னா, நீ தான் முட்டாள் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா அத என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன வெறுக்கிறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தேவையில்லாம ஷேஷிய வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவளுக்கு என்ன நிலைமைன்ற கூட பார்க்காம அங்கிருந்து ஓடி போயிருக்க. அதனாலதான் இப்ப வந்து அவ இந்த மாதிரி கோமால இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஆமாண்டா, எல்லாம் உண்மைதான். எனக்கு வாழறதுக்கு தகுதியே இல்ல. இதுக்காக என்ன காப்பாத்துன. என்ன ஒரே மொத்தமா கொன்னுடு. இதுக்கு மேல எனக்கு வாழணும்ன்ற அவசியமே இல்ல. என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு இவள கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவு ஆத்திரப்படுறா.
அதுக்கப்புறம் டாக்டர், நர்ஸ் எல்லாரும் வந்து இவள அழுத்தி புடிச்சு எப்படியோ ஒரு இன்ஜெக்ஷன போட்டு விடுறாங்க. அவளும் மயங்கிர்றான். அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசளவுல அவ வந்து ஜெயில்ல இருக்கும்போது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவள ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அவளோட நிலைமை வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இதுக்கு மேலயாவது தயவு செஞ்சு அவள ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. அப்பவும் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல அவ இன்னும் அவ பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை முழுசா அனுபவிக்கல. இன்னும் அவ அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து ஒரு குழந்தையோட படத்த வரைஞ்சுகிட்டு இருக்கா. அப்பதான் டாக்டர் கேட்கிறாரு, "உன்னோட குழந்தைக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி. அப்ப டாக்டர் கிட்ட மட்டும் என்ன சொல்றா அப்படின்னா, "என்னோட குழந்தை பொறந்த உடனேயே இறந்துடுச்சு" அப்படின்னு சொல்லி அழறா. அப்பதான் சடனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாரு. அத கேட்ட உடனே இவ ரொம்ப உடைஞ்சு போயிடுறா. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ரொம்ப வலிக்குதோ? ஆமா, கண்டிப்பா. நீ பண்ணதுக்கான தண்டனைலாம் உனக்கு கிடைக்குது இல்லையா? அப்படின்னும்போது, ஆமா. உண்மையாவே எனக்கு ரொம்ப வலிக்குது தான். எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. இதுக்கு மேலயும் நான் உயிர் வாழறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னு எனக்கே தோணுது. தயவு செஞ்சு என்ன கொன்னுடா அப்படின்னு கேட்கிறா. அப்பதான் டாக்டர் அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனேயே வந்து, இப்போதைக்கு உங்க அப்பா கொஞ்சம் பெட்டரா இருக்காரு. நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, "இத பாரு, நீ உன்னோட அப்பாவ காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சீன்னா, நீ இனிமே நாளையில இருந்து நீ தான் ஷீஷைய பாத்துக்கணும். அவ முழிக்கிற வரைக்குமும் அவளுக்கு இருந்து எல்லாமே நீ தான் பண்ணணும். நீ அப்படி இங்க எல்லாமே பண்ண அப்படின்னா, உங்க அப்பாவ காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். "நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? நான் தப்பு தான் பண்ணேன். அந்த தப்புக்கான தண்டனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். நான் எதுக்காக இன்னும் இதெல்லாம் பண்ணணும்? நான் கண்டிப்பா இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அவசியமே கிடையாது. என்னால எங்க அப்பாவ காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்ல வந்து 4, 5 மாசமா கட்டவே இல்ல அப்படின்றது. எப்படி இத கட்டாம விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கர குழப்பத்துல இருக்கா. நேரா வந்து வீட்டுக்கு கிளம்பி போறா. இப்பதான் புதுசா 2 கேரக்டர நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஸ்டெப் மதர். அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு பொறந்தது கிடையாது. அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு பொறந்த பொண்ணு தான். இவங்க 2 பேருமே வந்து இப்ப வீட்ல இருக்காங்க. ஹீரோயின் வந்து இவளோட சொந்த வீட்ல இல்ல. இவங்கள தொரத்தி விட்டுட்டு தான் இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எதுக்காக அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு சித்திக்காரி வந்துட்டு, "என்னம்மா பண்றது? நம்மளோட பிசினஸே நஷ்டத்துல போகுது. நாங்களும் ரொம்ப கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல" அப்படி இப்படின்னு சொல்லி சீன போடுறா. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே வருது. இவ இருக்கா இல்லையா பொண்ணுக்காரி, இவளோட பேரு வந்து ஷின். இவ தான் வந்து கார் ஆக்சிடென்ட்டயே பண்ணியிருக்கா. "நீ இந்த கார் ஆக்சிடென்ட் பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனீன்னா, உங்க அப்பாவ நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயின ஜெயிலுக்கே அனுப்பியிருக்காளுங்க இவளுங்க. ஆனா இப்போ பார்த்தா அவங்க அப்பாவையும் காப்பாத்துறதுக்கு பணம் இல்லன்னு சொல்லி கைய விரிச்சுட்டாங்க. ஷின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நக்கலா வந்து அவகிட்டயே ஹீரோயின் கிட்ட 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல ஜெயில்ல. நீ ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கூட ரொம்ப உல்லாசமாலாம் இருந்த. ஆனா என்ன பண்றது? அங்க ஜெயில்ல இருக்கும்போது நீ ரொம்ப வேதனைப்பட்டிருப்ப தனியா. அப்படித்தானே அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் தான் ஹீரோவோட குழந்தைய பெத்தெடுத்தது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எப்படியாவது இந்த விஷயத்த ஹீரோக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்டிருப்பா. ஆனா அத வந்து அம்மாவும் பொண்ணும் பண்ணவே இல்ல. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கே தெரியாம அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து ஹீரோவோட வீட்ல மட்டும் சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த குழந்தையோட அம்மா ஹீரோயின் தான் அப்படின்றது ஹீரோவுக்கு தெரியாது. ஹீரோயின பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க அம்மாவும் பொண்ணும் இருக்கிற எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, "இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு ஆச்சு இல்லையா? அதுக்கு காரணமே நான் தான். நான் தான் உங்க அப்பாவோட ஆக்ஸிஜன் மாஸ்க்க போய் எடுத்து விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. "உனக்காக நான் ஜெயிலுக்கு போனேன் பாத்தியா? இது என்னோட தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. "நீ என்ன பண்ணாலும் நான் இதுக்கு மேல கவலைப்படுறதா இல்ல. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, "நான் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்றா. "நீ வேணாலும் சொல்லிதான் ட்ரை பண்ணி பாரேன். அவன் உன் மேல இருக்கிற கோல வெறியில அவன் உன்னை நம்புறானா இல்லையா அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா.
நேரா ஹீரோயின் ஒரு பார்க்ல போய் உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஒரு குட்டி பையன் வந்துட்டு, "நீங்க அழாதீங்கம்மா, எதுக்காகம்மா இங்க தனியா உட்காந்து அழறீங்க?" அப்படின்னு சொல்றான். இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பையன் ஏழு இருக்கான் இல்லையா, அவன் தான். அவன் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது இவளுக்கு வந்து, ஐயோ நம்ம செத்து போன புள்ளையே வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவ பதறி போயிடுறா. அவன் அழுதுகிட்டே, "நீங்க தான் ஒருவேளை எங்க அம்மாவா?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அப்போன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் இந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, "உங்களோட குழந்தைய நீங்களும் கண்டுபிடிப்பீங்க. என்னோட அம்மாவ நானும் கண்டுபிடிப்பேன். ஸோ ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே எனக்கு அம்மாவாயிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் உடனே என்ன சொல்றான்னா, "இல்ல இல்ல உன்னோட அம்மாவையே நீ கண்டுபிடிப்ப. கவலைப்படாத" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பேசிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்டயே வரா. "எங்க அப்பாவோட பில்லெல்லாம் கட்டிடுங்க. அப்பாவ நீங்க பாத்துக்கோங்க. நான் ஷேஷைய பாத்துக்கிறேன்" அப்படின்னும்போது, "எனக்கு தான் தெரியுமே நீ இங்க வருவ. உனக்கு வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு, போ போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட ரூம்ல ட்ரெஸ் மாத்துறதுக்காக போறாளா, அந்த டைமுக்கு ஹீரோ உள்ள போயிடுறான். உள்ள போகும்போது தான் பாக்குறான், அவளோட முதுகு பூராவும் காயமா இருக்கு. நேரா போயிட்டு அவளோட கோட்ட புடிச்சு இழுக்குறான். அவ பதறி போயிடுறா. "இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கத்துறா. இவனுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு கூட இருந்தா இல்லையா, அந்த ஞாபகம் தான் வருது. கண்டிப்பா இவளா இருக்காது. இவள பார்க்கும்போது எனக்கு ஏன் அப்படி தோணியிருக்கும்? கண்டிப்பா இப்படிலாம் தோணாது அப்படின்னு சொல்லி அவனே மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான். "நான் ட்ரெஸ் மாத்தணும். கொஞ்சம் வெளியில போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ ட்ரெஸ் தானே மாத்தணும். தாராளமா மாத்திக்கோ. உன்னை பார்க்கும்போது எனக்கு வேற எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே தோணாது. கவலைப்படாத. ஒரு பொண்ணா கூட உன்னை பார்க்க எனக்கு தோணல" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் வந்துட்டு உண்மையான விஷயம் என்ன அப்படின்றதையே நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஷேஷிய பார்க்கறதுக்காக ரூம்க்கு வரா. அப்பதான் ஷின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. அத நமக்கு காட்டுறாங்க. "நீ வந்து அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்தது அப்படின்னு நினைக்கிற? அந்த ஆக்சிடென்ட் வந்து அது ஆக்சிடென்ட் நினைக்கிறியா? சான்ஸே இல்ல. அப்படி நீ நினைக்கிறேன்னா நீ முட்டாள். அந்த ஆக்சிடென்ட்டே வந்து உன்னை ஃப்ரேம் பண்றதுக்காக தான் நாங்க பிளான் பண்ணோம். நாங்கன்னா நானும் என்னோட அம்மாவும் நினைச்சுக்காத. நானும் ஷேஷையும். அவ தான் வந்து இது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணா. ஆனா அவ இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆவா, அவ கோமால இருப்பான்னு அவ நினைச்சே பார்க்கல. அத பண்ணது நான் தான். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு தண்டனையோட நீ வெளியில வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் இத பண்ணேன். இந்த பிளான்ல முக்கியமான ரோலே வந்து ஷேஷேக்கு தான். அவ நல்லவ அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தீன்னா, நீ தான் முட்டாள். அந்த கார அவ எதுக்காக உனக்கு குடுத்தான்னு நினைச்ச? உன்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதுக்காக தான் குடுத்தா அப்படின்னு சொல்றா. அததான் ஹீரோயின் வந்து இப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. உண்மையாவே நான் வந்து உன்னை ஒரு அக்கா மாதிரி தானடி நினைச்சேன். அடி பாவி, என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியேடி. இப்ப நானே வந்து உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்பதான் அந்த டைம்க்கு ஸ்ரீதேவியோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க இங்க வராங்க. வந்த உடனே அவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "அடி பாவி, என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆக்கிட்ட. என் பொண்ணோட ரூம்க்கே வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமும் வெக்கமா இல்லையா? ஒருவேளை அவளை மறுபடியும் நீ கொல்லணும்னு ட்ரை பண்றியா? இங்க இருந்து போ" அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வரான். "மேடம் மேடம், இல்ல சார் தான் வந்துட்டு இவங்க சேஷே மேடமை பார்த்துக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காரு. அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றா. "உங்களோட அனுமதி இல்லாம, இல்ல உங்களோட அட்வைஸ் இல்லாம உங்க பொண்ணு மட்டும் தனியா இந்த பிளான் எல்லாம் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிளான்ல நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு" அப்படின்னும்போது, "இந்த பொம்பளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன நீ பேசுற? நீ பைத்தியம் மாதிரி பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே போட்டு அடிக்கிறா. ஆனா அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து கைய பிடிச்சிடுறாளா. உடனே ஹீரோ உள்ள வர நேரத்துக்கு வேணும்னு இவ என்ன பண்றான்னா, தொபால்னு கீழே விழுந்துடுறா. "ஐயையோ! என் பொண்ண கொன்னது மட்டும் இல்லாம, இவ என்னையும் கொல்ல பாக்குறா. என் குடும்பத்தையே அழிக்க வந்த சூனியக்காரி இவ" அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த கெழுவி. நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வராளா, அப்பவே பொலான்னு ஒண்ணு கன்னத்திலேயே விடுறான். இவனோட பேரு ஜாக்குங்க. இவனை இதுக்கப்புறம் நம்ம ஜாக்குன்னே சொல்லலாம். இவன் கண்டிப்பா ஹீரோவே கிடையாது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவ பண்ண தப்புக்கெல்லாம் வந்துட்டு இவ சரியான தண்டனைய அனுபவிக்கல. அதனாலதான் நான் வந்து இவளுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கேன். அவ தான் சேஷிவ இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அம்மாக்காரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, "இவளோட பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. இவளோட பிளட் குரூப் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து ரத்தம் கிடைக்கிறது அப்பப்ப கஷ்டமா இருக்கு. இவளோட ரத்தத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றா. அட ரத்த காட்டேரிக்கு பிறந்து ரத்த காட்டேரிங்களான்ற மாதிரிதான் இருக்கு. இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இந்த ஜாக் வந்து சும்மாவே தான் நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் இவ்வளவு பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த டைம்க்கு இவ்வளவு செக் பண்றதுக்காக டாக்டர் வராங்க. டாக்டர் வந்த உடனே அவருமே என்ன சொல்றாருன்னா,
இப்ப இவங்க பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. கொஞ்ச நாள்லயே வந்து சீக்கிரமே இவங்க கண்ண முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷப்படுறதா, இல்ல வேதனைப்படுறதான்னே தெரியல. அதே நேரத்துக்கு உங்க அப்பாவுமே பெட்டரா இருக்காரு. நீங்க வந்தனால உங்க அப்பாவோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே ரொம்ப சந்தோஷமா பேசுறா டாக்டர் கிட்ட. அப்ப கரெக்டா அந்த டைம்க்கு வந்து நம்ம ஹீரோ இல்ல இல்ல சாரி ஜாக். ஜாக் என்ன சொல்றான் அப்படின்னா, "ஏன் டாக்டர் உங்களுக்கு வேற பேஷண்ட்லாம் இல்லவே இல்லையா என்ன? இவங்க மட்டும் தான் உங்களுக்கு பேஷண்ட்டா? வேலை இல்லாம இங்கேயே இப்படியே பேசிக்கிட்டு சுத்திட்டு இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்குள்ளேயே ஹீரோயினும் இவனும் பேசுறது அவனுக்கு வயித்தெரிச்சலாயிடுது. உடனே டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "இவங்களும் என்ன பொறுத்தவரைக்கும் பேஷண்ட் தான். அதனால தான் இவங்க கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் கிட்ட வந்து பயங்கரமா கத்துறான். அவனையும் பேசி பேசி மயக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? உனக்கு இதே புத்தி தானே? அப்பலேருந்து இப்ப வரைக்கும் நீ மாறாமயே இருக்க. அவன் வந்துட்டு அப்படியே உன்னோட அப்பாவ காப்பாத்திருவானா? நான் பில் கட்டல அப்படின்னா உங்க அப்பாவ இங்க வச்சுக்க கூட மாட்டாங்க தெரியுமா? நான் பில் கட்டுறதுனால மட்டும் தான் வந்து உங்க அப்பா இங்க இருக்காரு. நான் நினைச்சா மட்டும் தான் உங்க அப்பாவ காப்பாத்த முடியும். நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செஞ்சினா மட்டும் தான் உங்க அப்பாவ நான் காப்பாத்துவேன். என் கையில தான் உங்க அப்பாவோட உயிரே இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இப்பதான் வந்துட்டு நான் ரொம்ப கேவலப்படுறேன். இப்பதான் நான் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுறேன். நான் ஜெயிலுக்கு போனது கூட அசிங்கப்படல. உன்ன லவ் பண்ண பாத்தியா? அதனால தான் அசிங்கப்படுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா. ஜாக்குக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. "நீ அசிங்கப்படு, வெட்கப்படு, வேதனைப்படு, துக்கப்படு, துயரப்படு. எனக்கு எத பத்தியும் கவலையே கிடையாது. ஆனா நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யணும் நீ. அது மட்டும் இல்லாம எந்த ஆம்பளை கிட்டனா நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். நேரா போயிட்டு டாக்டர் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, "உன்னோட டாக்டர் வேலைய மட்டும் நீ பார்த்தீன்னா போதும். நான் என் ஃப்ரெண்டு கிண்டுன்னுலாம் பார்க்க மாட்டேன். அத விட்டுட்டு நீ சிம்பத்தி காட்டுற, அது இதுன்னு நீ பண்ணிக்கிட்டு இருந்த. நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது" அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். டாக்டர் உண்மையாவே அவ ரொம்ப பாவம், ரொம்ப அனுபவிச்சுட்டா அப்படின்னும்போது, அவ அனுபவிச்சுட்டாளா? அவள எந்த அளவு நானும் என் குடும்பமும் நம்புனோம் தெரியுமா? அவளுக்கு யாருமே இல்லாம, யாருமே அவள பார்க்காம இருந்தப்ப கூட, நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ட பண்ணிட்டு, அந்த ரத்த வெள்ளத்துல அவள விட்டுட்டு அங்கருந்து ஓடுனா பாத்தியா? அதுக்கு எல்லாத்துக்கும் அவ அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வேளை அத அவ பண்ணாமயே இருந்திருந்தா, வேற யாருன்னா பண்ணி அந்த பழிய இவ ஏத்துக்கிட்டு இருந்தா, அப்ப நீ என்ன பண்ணுவ? அவள இந்த அளவு நீ கஷ்டப்படுத்திட்டியே! அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவனுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவ தான் இத பண்ணியிருக்கா. அது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. அத வச்சு தான் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இந்த குட்டி பையன் வேலையா இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். "எதுக்குடா நீ இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த?" அப்படின்னா, "எங்க அப்பா டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போறாரு. எதுக்கு போறாருன்னே தெரியல. அதனால தான் நான் அவர ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஒருவேளை எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்களோ என்னன்னு தெரியல" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு யார் அவன் அப்படின்றது தெரியல இல்லையா? "சரி வா உங்க அப்பாவ தேடி போலாம். நீ இப்படி தனியா இங்க இருக்கக்கூடாது. உங்க அப்பா கிட்ட விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்றா. அப்ப ஒரு சாக்லேட்ட குடுத்து, "இந்த சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் குடுப்பாங்க எங்க வீட்ல. நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். அந்த டைமுக்கு தான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயினோட ஃபேவரட்டான சாக்லேட் இது. கரெக்ட்டா அந்த டைம்க்கு இவனோட நானி வந்து தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. "எதுக்காகடா நீ இவ்ளோ தொலைவு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவனோட குழந்தையோட ஞாபகம் வந்துருது. என் குழந்தை உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் இவனோட வயசுல தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க அந்த டைமுக்கு ஜாக் உள்ள வரான். உள்ள வந்த உடனே அவ பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இவ வேணும்னே தான் வந்து எல்லா ஆம்பளைங்களும் இவகிட்ட மயங்கிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி எல்லாம் படுத்து தூங்குறாளோ, தூங்கும்போது கூட எவ்வளவு கேவலமா பண்றா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்ட்டா அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்து லாரி, லாரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல பொலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த பேர கேட்ட உடனே ஜாக்குக்கு செம்ம கடுப்பாயிடுது. யார் பேரு இவ சொல்றா அப்படின்னு சொல்லி இவனுக்கு குழப்பமாயிடுது. யார்ரா அது லாரி அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தா ஹீரோயின் வந்து அவளோட குழந்தை பொறக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த பேரை வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பா. உடனே இவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் கொஞ்சமும் கவலைப்படாம தயவு செஞ்சு எனக்கு கொன்னுடு, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுருவேன் அப்படின்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. கண்டிப்பா நீ வந்துட்டு சேஷிக்கு பண்ண எல்லாத்துக்கும் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சாதான் உன்னை சாக கூட விடுவேன் அப்படின்னு சொல்றான்.
சின்ன காட்டுறாங்க. சின்னக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, சேஷி வந்து கண்ண முழிச்சுட்டா அப்படின்றது இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் காலே வருது. இப்ப இவ மனசுக்குள்ள ஒரு சின்னதா பயம். என்ன அப்படின்னு பார்த்தா, சேஷி வந்து கண்ண முழிச்சுட்டான்னா, கோமால இருந்து எழுந்துக்கிறவ எப்படி இருப்பா அப்படின்றது தெரியல இல்லையா? இவ தான் கார கொண்டு வந்து நம்ம மேல கார ஏத்துனா அப்படின்ற விஷயத்த அவ வெளியில சொல்லிட்டான்னா என்ன பண்றது அப்படின்றது இவளுக்கு இப்ப பயமா இருக்கு. சோ என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இல்லாத டைம்க்கு ஆள வச்சு அவளோட கைய அறுத்து விட்டுடுறா. அவ்வளவுதான். சசியோட அம்மா வந்த உடனே ஹீரோயினுக்கு என்ன ஏது நடந்ததுன்னு தெரியாம இருக்க. அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. நீ தாண்டி என் பிள்ளைய இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு ஜாக் வரான். வந்த உடனே இவ தான் பண்ணிருக்கா, என் பிள்ளை எழுந்துக்க போறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவ தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றா. உண்மையை சொல்லி என்னாச்சு, இதை நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஜாக் கேக்குறான். நான் இல்லைன்னு சொன்னா நீ நம்ப போறியா? நீ என்ன நினைச்சுக்கிறியோ நினைச்சுக்கோ. இனிமே என் லைஃப்ல எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சேஷைக்கு பிளட் கொடுக்கணும் அப்படின்னு உடனே ஹீரோயினை கூட்டிட்டு போங்க. இவ்வளவு உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தத்தை எடுக்க முடியுமோ மொத்தத்தையும் கூட எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சேஷையோட அம்மா சொல்றாங்க. அப்ப ஜாக்குக்குமே கொஞ்சம் கோவம் தான் வருது. அந்த டைமுக்கு டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளே வந்துட்டு உடம்பு முடியாம இருக்கா, அவ உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் எடுக்க முடியாது, அது ரொம்ப தப்பாயிடும், ஏன்னா இவளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும், அவளுக்கு விருப்பம் இருந்து அவ கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ விருப்பம் இல்லைன்னு வேற சொல்லுவாளா? என் பொண்ணுக்கு அவ பண்ண துரோகத்துக்கு அவ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா வேற என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பிளட் எல்லாம் உறிஞ்சு எடுத்துடுறாங்க வேம்பயர்ஸ் மாதிரி. பிளட்ட கொடுத்துட்டு எழுந்திருக்கிற ஹீரோயின் அப்படியே அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறா. ஆக்சுவலா எனக்கு இந்த ஜாக்க பார்த்ததாங்க அப்படியே கொள்ள வெறி ஆகுது. இவனை வந்து ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டிடுவனோன்னு பயமாவே இருக்குன்னா பாத்துக்கோங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வேற தூக்கத்துல அப்படியே உளர்றா. லாரி லாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு வெறி ஆகுது. அட பாவி அப்படிங்கிற மாதிரிதான் இவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின் வளரிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மயக்கத்துல இருக்கவளையே வந்து போய் கிஸ் பண்றான். இவனுக்கு இப்பதான் பழைய ஞாபகம்லாம் வருது. ஹீரோயின் எந்த அளவுக்கு இவன் கூட க்ளோஸா இருந்தா, எந்த அளவுக்கு இவனை லவ் பண்ணா அப்படின்றது. இப்பதான் ஷின்னுக்கு வந்துட்டு எல்லா டீடைல்ஸும் வருது. அதாவது சேஷிக்கு வந்து கையை அறுத்து விட்டதுக்கு அப்புறம் பிளட் லாஸ் ஆச்சு. பட் ஆனா ஹீரோயினை புடிச்சு வச்சு அவளோட ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி இவளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு உடனே அதை கேட்டும் கொஞ்சம் சந்தோஷம் தான் ஆகுது. ஏன்னா ஹீரோயினும் இதுல சித்திரவதை அனுபவிக்கிறா இல்லையா, அதனால அவளுக்கு அதுல சந்தோஷம். நைட் எல்லாம் உட்காந்து பயங்கரமா கிளப்ல குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றா, ஹீரோயினை உடனே இங்க வர சொல்லு அப்படின்னு. அப்பவும் அசிஸ்டன்ட் சொல்றான், பிளட் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப வீக்கா இருக்காங்களே சார், இப்ப போய் அவங்கள கூப்பிட்டா தப்பாகாதா அப்படின்னும் போது, நான் சொன்னதை மட்டும் மரியாதையா செய் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவளும் அங்க வரா. அங்க வரும்போதுதான் இன்னொருத்தன் பார்த்துட்டு, அடடா செம கட்ட நாட்டுக்கட்ட அப்படின்னு பாட்டு பாடிடுவான் போல விட்டா, அவன் அந்த வழி வழிகிறான். வாட்ச் எல்லாம் இன்னைக்கு நைட்டு என் கூட இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. அந்த கோவத்துல என்ன பண்றான்னா, பலார்னு ஒண்ணு காரணத்திலேயே அவனை விட்டுடுறா. உன்கிட்ட எவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிட்டா, என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் முதுகுல அந்த தழும்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லார்கிட்டயும் காமிச்சு அசிங்கப்படுத்துறான். சீ, இவளை பார்க்கவே கேவலமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கா, இவளை போய் தெரியாம நான் வேற கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சேனே, எல்லாரும் பாத்தீங்களா, இவ முதுகுல எவ்வளவு பெரிய தழும்பு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துறான். அங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து நின்னு அவளை கேவலமா பேசுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஜாக் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் அடிக்கிற அடியில வாயில இருக்க எல்லா பல்லுமே கீழே வந்து கொட்டிடுச்சு. அந்த அளவுக்கு போட்டு அடி அடின்னு விடாம கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவனை. நேரா போயிட்டு இவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்திட்டு அப்படியே ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போறான். செல்லாது செல்லாது, நீ என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் இதுக்கு மேல உன் மேல நல்ல அபிப்பிராயமே வராதுடா எங்களுக்கு அப்படின்ற மாதிரிதான் தோணுது இவனை பத்தி. அவன் கொண்டு போனோடனே ஹீரோயின் வந்துட்டு கதறா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, உண்மையாவே நான் சொல்றேன், இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது இவனோட மனசுக்குள்ள அதுவே குத்துது. அது எப்படி நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லுவ அப்படின்னு, நீ என்ன லவ் பண்ணாம இருக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் எவ்வளவோ வந்து தடுக்க ட்ரை பண்றா, அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. நல்ல வேலையா கரெக்டா அந்த டைம்க்கு வந்துட்டு செக்ரட்டரி வேக வேகமா உள்ள ஓடி வந்துடுறான். சார்,
சேஷி கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவனை பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஜாக் அப்படியே கொலை வெறி ஆத்திரத்தோட அவனை முறைச்சு பாக்குறான். இருந்தாலும் வேற என்ன வழி பண்றது, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அங்க போனா டாக்டர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இவங்க இங்க இருக்கணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவளும் உடனே வந்துட்டு ஜாக்க கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுறா. நேரம் வந்துட்டு நமக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பொறந்திருக்கும். ஆனா 5 வருஷமா நான் கோமாலேயே இருந்தேன். இருந்தாலும் நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அவளோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேயே வந்து ஹீரோயினை பத்தி சொல்றாங்க. 5 வருஷமா ஜெயில்ல இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இவ ஐயையோ அவ ஜெயிலியா இருந்தா பாவம், அவ சின்ன பொண்ணு தானே. அவ பயத்துல வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருப்பா. தயவு செஞ்சு அவளை இதுக்கு மேல தொல்லை பண்ணாதீங்க, அவளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றா. அழறா. ஐயோ என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஜாக் நேரா கிளம்பி வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். அப்ப இவ என்ன சொல்றான்னா, அவ கண்ணு முழிச்சிட்டா இல்லையா, இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா மதி என்னை விட்டுடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னது உன்னை விட்டுடணுமா, எதுக்காக உன்னை விடணும், இன்னமும் நீ பண்ண தப்புக்கு முழுசா நீ எந்த தண்டனையும் அனுபவிக்கல, அவ இன்னமும் வீக்கா தான் இருக்கா, அதனால நீ அவ கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ முதல்ல அந்த மாதிரி சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்றத செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை, எதிர்த்து பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதே நேரத்துக்கு சேஷையோட ரூம்ல சடனா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. 5 வருஷமா கோமால இருந்த உங்க கேர்ள் ஃப்ரெண்டை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க, அடுத்த பிளான் என்ன அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கத்தியை எடுத்துட்டு வந்து சேஷையோட கையிலேயே குத்திடுறான். யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. அவளுக்கு பயங்கரமா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுது. இவங்க என்னவோ குத்தைக்கு எடுத்த பிளட் பேங்க் மாதிரி ஹீரோயினை வர சொல்லுங்க, ஹீரோயினோட ரத்தம் தேவை என் பொண்ணுக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் இந்த பொம்பளை. ஆனா டாக்டரே டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு மேலயும் எடுத்தா அவளை காப்பாத்துறது கஷ்டமாயிடும், அவளுக்கு கண்டிப்பா பிளட்டே இல்ல, இது வகையில அவளுக்கு பிளட் கொடுக்கவும் முடியாது. டாக்டரா நான் வந்துட்டு இதுக்கு மேலயும் அதை பண்ணா என்னோட ப்ரொஃபஷனுக்கே செய்யற துரோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினே சம்மதிச்சு வந்து பிளட் எல்லாம் கொடுத்துறா. எப்படி இருந்தாலும் நீங்க என்ன விட போறது இல்ல, சரி நானே கொடுத்து தொலைறேன் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அம்மாவும் பொண்ணும் பண்ண பிளான் தாங்க, வேணும்னே இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அதாவது ஹீரோயின் டைரக்டா சாகடிக்க முடியாது இல்லையா, இந்த மாதிரி பிளட் எடுத்தா கண்டிப்பா அவளே கொஞ்ச நாள்ல எப்படியோ செத்து போயிடுவா அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துக்கு வீட்டுல இந்த பையன் என்ன பண்றான்னா, மாடி மேல ஏறி நின்னுக்கிட்டு எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு கத்திக்கிட்டு இருக்கான். எதையோ சொல்லி ஏமாத்தி அந்த குழந்தைய ஒரு வழியா ஜாக் காப்பாத்திடுறான். அது மட்டும் இல்லாம ப்ராமிஸ் பண்றான், கூடிய சீக்கிரமே உங்க அம்மாவை நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு. அதே நேரத்துக்கு அம்மாக்காரி வந்து ஸ்ரீஷி கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட அந்த குழந்தைய பேத்துட்டான், அந்த அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கான். அதுதான் நமக்கு பெரிய சிக்கல். என்னதான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு இல்லாம ஆக்கிட்டாலுமே திடுதிப்புன்னு அந்த பொண்ணு வந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்பதான் இவளுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியும். அப்ப இவ என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அந்த குழந்தை வந்துட்டு ஹீரோயினோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருந்தது தெரிஞ்சிருக்கு, ஆனா ஹீரோக்கு மட்டும்தான் தெரியலையா. இவளை பாக்கிறதுக்காக ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே அம்மா கரையேந்து வெளில போயிடுறா. அப்ப உடனே இவ என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, நான் தான் இப்ப நல்லா ஆயிட்டேன் இல்லையா, 5 வருஷம் வீணா போச்சு நமக்கு, இப்ப நம்ம எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோக்கு இப்ப கல்யாணம் ஹீரோ இல்லைங்க, சாரி, இவன் ஜாக் இருக்கான் இல்லையா, இவனுக்கு கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவனுக்கு வந்து குழந்தை இருக்கு, குழந்தையோட அம்மாவை வேற தேடணும், அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. இதுல நம்ம ஹீரோயின் வேற அரைகுறையான ஃபீலிங்கோட இவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் மேல. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங்ல இருந்து உனக்கும் எனக்கும் வந்துட்டு பார்த்தா ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் லவ் எல்லாம் பண்ணல, ஃபேமிலி சொன்னாங்கன்றதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது இருந்தோம், அதனால எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்ல. இப்பவும் நான் வந்து இத்தனை வருஷமும் உனக்காக பண்ணது எல்லாமே உன் மேல இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்ப எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கான், நீ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், அதை நானே சொல்லிடுறேன். அதனால அவங்க அம்மாவை நான் தேடி கண்டுபிடிச்சு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இவன் கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேரா அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, தாத்தாவை பார்த்து தாத்தா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நேர்ல போயிடுறாங்க. அந்த டைமுக்கு ஜாக்குமே அந்த இடத்துல தான் இருக்கான். அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து எதுலயும் பிரச்சனை இல்லம்மா, உங்க 2 பேருக்கும் கல்யாணத்துல ஓகே அப்படின்னா நான் அதுக்கு என்னைக்கும் எதிர்ப்பு சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு.
அப்ப குட்டி பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே இதெல்லாம் என்னால அம்மாவை ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா இந்த அம்மா இருந்தா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா. அவ்வளவுதான். அந்த டைம்க்கு ஜாக்குக்கும் தாத்தாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ உடனே ஷீஷாவோட அம்மா என்ன சொல்றா அப்படின்னா, அம்மா இல்லல்ல அதனாலதான் இந்த பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கல போல. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், என்ன பேசணும்னே தெரியல. ரொம்ப ஒழுக்கமே இல்லாம இந்த பிள்ளை வளர்ந்துருக்கு. என் பொண்ணுதான் இவனை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அது கேட்ட உடனே தாத்தாக்கு செம்ம கடுப்பாயிடுது. எங்க குடும்பத்தோட ஒரே வாரிசு இவன். என் பேரனுக்கும் எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா இவனுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் கண்டிப்பா இந்த வீட்டுல நடக்காது. நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து தாத்தா போயிடுறாரு. இவங்க 2 பேருக்குமே செம்ம நோஸ்கட் ஆயிடுது. அதே நேரத்துக்கு ஜாக்கோ என்ன சொல்றானா, நீ எல்லாம் மீறிட்ட. நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணத்தை பத்தி பேசாத இதுக்கு மேலன்னு. நீ நேரம் என் தாத்தா கிட்டே பேசிட்ட. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். இங்க அதே நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சித்திக்காரி இருக்கால, ஹீரோயினோட சித்திக்காரியும் அவளோட பொண்ணும் அவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம திரிறா. ஆனா அது மட்டும் இல்லாம கண்ட கண்ட கிளப்புக்கெல்லாம் போய் கண்டவன் கூட எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பொண்ணுக்காரி சொல்றா. அவ நம்ம குடும்ப மானத்தை வாங்கறதுக்குள்ள அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இஷ்டமே இல்லாம கட்டாயப்படுத்தி ஹீரோயினை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. இத பாரு, நீ ஒழுக்கம் இல்லாம திரியுற, குடும்பமானம் போகுது, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இன்னைக்கே உனக்கு கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஜாக் ஹீரோயின் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது சார் அப்படின்னு செக்ரட்டரி சொல்லும் போது, அவளோட மொபைல் லொகேஷன் எங்க இருக்குன்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதை செக் பண்ணும் போதுதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஹீரோயினை கட்டாயப்படுத்தி இந்த கோட்டு போட்ட காண்டம் இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க போல. கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. வெக்கமே இல்லாம இவனும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவான் பாருங்களேன். ஹீரோயின் கையெழுத்து போட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கு வரான். கரெக்டா அந்த டைம்க்கு ஜாக் அங்க வந்துடுறான். அப்ப உடனே சிம் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இவளோட கேரக்டர் சரியில்லை, குடும்பமானமே போகுது, அதனாலதான் நாங்க சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு நாள் அவளுக்கு நீங்க எதுவுமே பண்ணதில்ல, கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் நீங்க எதுக்கு முந்திரி கோட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்துட்டீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜாக் கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் இவங்க எல்லாரையுமே புடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவான், நல்லபடியாவா ஹீரோயின் நினைப்பான், ஹீரோயினிய தப்பா நினைக்கிறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க இங்க வந்திருப்ப அப்படின்னு கேக்குறான். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கழுத்தை புடிச்சு அழுத்துறான். அவ இல்ல இல்ல அப்படின்னு சொல்றா. அவனுக்கு காதலியே விழல. அப்படியே ஹீரோயின் மயங்கிடுறா. அதோட அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து பார்க்கும் போது இவனோட வீட்டுல இருக்கா. நான் எங்க இருக்கேன், எதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எனக்கே தெரியாம நீ போய் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருப்ப அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் செம கடுப்புல, ஆமாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன், உன்னை விட்டுட்டு நான் தூரமா போயிடணும்னு நினைச்சேன், இப்பவும் நான் சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன் ஒருத்தனை, நான் சந்தோஷமா வாழதான் போறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானே, உனக்கு என்ன தேவையோ அதை நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் தப்பா நடந்துக்கிறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது டக்குன்னு நம்ம டே மனுஷனாடா நீ அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு கேள்வியை கேக்குறான். உண்மையை சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ யார் கூட இருந்த, இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனை நான் கொல்லணும், அவனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச நாய் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவ கடுப்பாயிடுறா. ஆமா உண்மைதான், நான் வேற ஒருத்தன் கூட இருந்தேன், ஏன் அவன் கூட நான் பிள்ளையே பெற்றிருக்கேன், 5 வருஷமா நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அவன் ஜெயில தான் இருக்கான், அவன் ஜெயில இருந்து வந்த பிறகு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கிளாஸ் எல்லாத்தையும் போக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான். அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வெறி பிடிச்சிருச்சு. உடனே செக்ரட்டரிக்கு போன் பண்ணிட்டு, நீ குழந்தையோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறியோ இல்லையோ, எப்படியாவது ஜெயில இருக்கா, இவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அப்பா கண்ணு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போன் வருது. உடனே அவளும் பாக்குறதுக்காக வரா. அவருமே கொஞ்சம் பெட்டர் ஆயிடுறாரு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்காததுனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம், என்ன காப்பாத்தணும்னு ஒருத்தி மட்டும்தான் இவ்வளவு நாள் போராடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அட போயா,
இவள குழந்தைய விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி போனப்பெல்லாம் தோடல, இப்பதான் அவளுக்கு தோணுதா? போயா சரிதான் அப்படின்னு தான் நமக்கு கடுப்பாகுது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லயே இருந்து அவங்க அப்பாவை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறா. அவங்க அப்பா இப்ப வீல் சேர்ல எல்லாம் நகர ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு பசிக்குது, வெளியில இருந்து எனக்கு எதனா வாங்கிட்டு வந்து தரியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவ்வளவு சந்தோஷமா போறா. அந்த டைம்க்கு இந்த சேஷு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவரை அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டு படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுறா. கடைக்கு போன ஹீரோயின் இப்பதான் வர வந்து பாத்துட்டு அவங்க அப்பா இப்படி கிடைக்கிறது தெரிஞ்ச உடனே பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறா. அவளால என்ன பண்றதுன்னே புரியாம அவளை கண்ட்ரோலும் யாராலையும் பண்ண முடியல. அப்பவும் ஜாக் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப வந்து சொல்லிடுறா, எனக்கு யாரெல்லாம் தேவைன்னு நான் நினைக்கிறேனோ அவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. என் அப்பாவும் இப்ப போயிட்டாரு. நான் லவ் பண்ணவனும் என்னை ஏத்துக்காம போயிட்டான். அது மட்டும் இல்லாம என் குழந்தையும் வந்து பிறந்த உடனே சேர்த்துடுச்சு அப்படின்ற விஷயத்த இப்பதான் இவ சொல்றா. பயங்கரமா அவ வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணதுல மயக்கடிச்சு விழுந்துடுறா. இவன் கொண்டு வந்து வீட்டுல படுக்க வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக் வந்து திரும்பி வந்து பாக்குறான். பார்த்தா இவ கைய அறுத்துக்கிறா. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சு நீ எழுந்துரு, எழுந்துட்ட அப்படின்னு கண்டிப்பா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான் பக்கத்துல உட்காந்து. நீ என்ன கதறினாலும் ஹீரோயினோட அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட விசாரிக்க சொல்றான். அப்படி நாளும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. இவனும் வந்து இவள பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிறான். அப்பதான் செக்ரட்டரி வந்துட்டு எல்லா உண்மையா சொல்றான். ஆக்சுவலா இவங்களுக்கு ஜெயில பிறந்த குழந்தை தான் வந்து இப்ப உங்ககிட்ட வளர்ற ஏழை. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து அந்த குழந்தைய யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்க. குழந்தை செத்துடுச்சு அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட. ஆனா குழந்தை வந்து பிறந்தப்ப சாகல. எதனால எப்படி இங்க வந்தது அந்த குழந்தைன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீ உண்மையாதான் சொல்றியா அப்படின்னும் போது, ஆமா சார், நான் ஆல்ரெடி வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுமே எடுத்துட்டேன், எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நேரா குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இதுதான் உங்க அம்மா, அம்மா கிட்ட பேசு, அம்மாவை எழுந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். அந்த குழந்தை இவ்வளவு நாள் என் கூட இல்ல, இப்ப நான் பக்கத்துல இருக்கும் போது எதுக்காக அம்மா தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஜாக் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சோசியல் மீடியால எல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து ஏழை அப்படின்றது. அது தெரிஞ்ச உடனேயே வந்துட்டு ஷீஷிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அப்படின்னா அவ வந்துட்டு கோமால இருந்து எழுந்தானா அவளை கல்யாணம் பண்ணிப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர பயமாயிடுது. அப்பதான் கரெக்டா செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவ வந்து சிசிடிவி கேமரால மாட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணதுல அந்த சிசிடிவி கேமராவை ப்ரூஃபா வச்சு இப்ப இவள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அம்மா உடனே இவ யாருன்னு தெரியும்ல, ஜாக்கோட ஃபியான்சே, இவளை எப்படி நீங்க புடிச்சு கொடுப்பீங்க ஜெயில அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவர் தான் வந்துட்டு இதை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் தாத்தா வாக்கிங் போகும்போது நம்ம சேஷையோட அம்மா வந்து பயங்கரமா விழுந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன் பொண்ணு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டா, அதுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்க்கு இவரை யாரோ சுட வராங்களா, நடுவுல இந்த பொம்பளை வந்துடுறா. அவ்வளவுதான், இவளையே அங்க சுட்டுறாங்க. ஸ்பாட்லயே அவ இறந்து போயிடுறா. தாத்தா நேரா வந்துட்டு ஜாக் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்னை காப்பாத்துறதுக்காக அவ உயிரியே கொடுத்துருக்கா. எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவளோட பொண்ணை காப்பாத்தணும், அவளுக்கு லைஃப் கொடுக்கணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அவ்வளவுதானே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜெயில இருந்து எப்படியாவது அவளை வெளியில கொண்டு வா, அவளை வந்துட்டு என்னோட பேத்தியா நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவனால எதுவுமே பேச முடியல. அவர் ரொம்ப கம்பல் பண்றாரு. அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே ஜெயில இருந்து அவளை வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அந்த டைமுக்கு அவன் என்ன கேக்குறான்னா, நான் வந்து ஹீரோயினை பாக்கணும், அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோ கிட்ட, சாரி ஜாக் கிட்ட. இத பாரு, தாத்தாவால மட்டும்தான் நீ இந்த வீட்டுல இருக்க. என் பக்கமோ இல்ல என் பொண்டாட்டி பக்கமோ என் புள்ள பக்கமோ நீ வந்த அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் திரும்பி வர்றதுக்குள்ள பார்த்தா தூக்கத்துல இருந்து ஹீரோயின், அதாவது கோமால இருந்து ஹீரோயின் எழுந்துட்டு இருக்கா. எழுந்த உடனேயே இதுதான் நம்மளோட குழந்தை, நீ எதுக்காக இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லும் போது, நம்மளோட குழந்தை வந்து பிறந்த உடனே இறந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. இல்ல, இவன் தான் நம்மளோட குழந்தை, இவன் என் கைக்கு வந்திருக்கான், யாரோ வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டுறான். ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல. குழந்தைய கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இவனுக்கு அப்பாடா, பொண்டாட்டியும் கிடைச்சிட்டா, புள்ளையும் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாயிடுது. சேஷம் இங்கதான் இருக்கா. அது மட்டும் இல்லாம இவதான் அவங்க அப்பாவை கொன்னதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா கத்தி எடுத்துட்டு போயிடுறா. நீ எல்லாம் உயிரோடையே இருக்க கூடாது, ஏண்டி இவ்வளவு அளவுக்கு வில்லத்தனமா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொலை பண்ண போறா. அந்த இடத்துக்கு வந்து ஜாக்கு அதுக்கப்புறம் தாத்தா எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம குழந்தைய பத்தி யோசி, தயவு செஞ்சு வந்து அவளை எதுவும் பண்ணிடாத,
அவ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் கிடைச்சிடுச்சு. அதனாலதான் நாங்க சைலண்டா இருந்தோம். அந்த ப்ரூஃப வச்சு இவள வந்து வெளியிலயே வர முடியாத அளவுக்கு உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் தாத்தா வந்து ப்ரூஃப காட்டுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மாவோட மொபைல்ல அந்த மொபைல்ல யாருக்கோ அவ வந்துட்டு கால் பண்ணி, என்ன வந்து நீ சுட்டாகணும், என் பொண்ணோட லைஃப காப்பாத்தணும்னா என் வாழ்க்கைய நான் இழந்துதான் ஆகணும், என்ன நீ கொன்னுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்கு அதுல என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா தாத்தாவை காப்பாத்தும் போது இவளோட அம்மா தற்செயலா இவருக்காக உயிரை கொடுக்குற மதியம், ஐயோ நம்ம உயிரையே காப்பாத்திருக்காங்களே அவங்க பொண்ணை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவரே வந்து தோண ஆரம்பிச்சிடும் இல்லையா இவருக்கு. அதனாலதான் இவங்க இந்த பிளானை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்க அம்மா வந்துட்டு உனக்காக ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, நான் உனக்காக வந்து எவ்வளவோ விஷயம் பண்ணிட்டேன், நீ பண்ண தப்பு எல்லாத்துலயும் நான் தோண போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்டையே சொல்லி, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதம்மா, நான் இருக்க மாட்டேன் ஹெல்ப் பண்றதுக்கு, நீ எப்படியாவது இதுக்கு அப்புறமாவது மாறணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாமே ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவு நேரம் வந்துட்டு சரியான ஆதாரம் இல்லாம இருந்தது, இப்போ உங்க அம்மாவே சரியான ஆதாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா குழந்தைகிட்ட போறா. நேரா போயிட்டு, நீ வந்துட்டு அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல அம்மா கூட வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. குழந்தை ஆமா இவ்வளவு நாள் நான் அப்பா கூட தானே இருந்தேன், நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். கண்டிப்பா அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், குழந்தைக்கு அப்பாவும் தேவை அம்மாவும் தேவை, நான் பண்ணதுக்கெல்லாம் வந்து நீ என்ன மன்னிச்சிடு, நான் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன், ஆனா நீ என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க எழுதிட்டு வெக்கமே இல்லாம ப்ரொபோஸ் வேற பண்றான். ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான், உன் கூட நான் வாழ்ந்தேன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கைய உதறிட்டு அங்க இருந்து குழந்தைய கூட்டிட்டு போயிடுறா. எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் இதுக்கு மேல எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவன் உட்காந்து இங்க கெஞ்சிக்கிட்டே கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ குழந்தைய கூட்டிட்டு நிம்மதியா அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பி போயிடுறா. இவன் கூட எல்லாம் வாழ்ந்திருந்தா கடவுள் உண்மையாவே மன்னிச்சிருக்க மாட்டாருதான். அது மட்டும் இல்லாம இவன் மட்டும் மன்னிச்சிருந்தா நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பேன். கமெண்ட்ல வந்துட்டு நீங்களும் என்ன வந்துட்டு கேவலமா திட்டிருப்பீங்க, என்னடி நாடகம் எடுத்துட்டு வந்து போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு. அது வரையில நான் தப்பிச்சேன். எனக்கு தோன்ற மாதிரி சில விஷயம்லாம் உங்களுக்கும் தோணிருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.